அரண்மனையின் அடுக்குத் தளத்தில் இருந்து ஒரு பெரும் சத்தம் கிளம்பியது. அனைவரும் பயத்துடனும் குழப்பத்துடனும் கீழே ஓடி வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சியைத் தாண்டி உறைந்து போகச் செய்தது. நடைபாதையின் ஒரு மூலையில் ஒரு உடைந்த நாற்காலியில் சாரன் அமர்ந்திருந்தான். அவனது உடைகள், முகம், கைகள் என அனைத்தும் உறைந்த இரத்தத்தால் நனைந்திருந்தன. அவனுடைய காலடியில் காணாமல் போயிருந்த தமிழ் உயிர் போகும் நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். தமிழ் மூச்சு திணறி, "உதவுங்கள், காப்பாற்றுங்கள்" என்று அரைகுறை குரலில் புலம்பினான். நால்வரும் ஒரே சமயத்தில் கத்தி, "சாரன், என்ன செய்கிறாய்? அவனை விட்டு விலகு" என்று ஓடி வந்தார்கள். ஆனால் சாரனோ எந்த உணர்ச்சியுமில்லாத குளிர்ந்த முகத்துடன் அவர்களை நோக்கி, "யாராலும் வெறுமனே வெளியே செல்ல முடியாது" என்று சொன்னான். அடுத்த நொடியில் அந்தக் கேள்விகளுக்கு விடை தேடும் முன் இரத்தம் சுவர்களிலும் தரையிலும் தெறித்தது. சாரனின் முகத்தில் ஒரு பயங்கரமான வெறுமையான சிரிப்பு மட்டுமே இருந்தது. அனைவரும் பயத்தில் உறைந்திருக்க, அந்த கொடூரமான காட்சியின் நடுவே சாரனுக்கு பின்னால் இருந்த இருட்டில் ஒரு பெண்ணின் உருவம் மங்கலாகத் தெரிந்தது. அது ஒரு குறைந்த, உருமும் சத்தத்துடன் நின்றது. அதைக் கண்ட நால்வரும் பீதியில் கத்தி சாரனை விட்டு விலகினர். சாரனோ அவர்களை பார்த்துச் சிரித்தான். மீதமுள்ள நால்வரும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அரண்மனையின் மெயின் கேட்டை நோக்கி ஓடினர். ஆனால் அவர்கள் கதவை திறக்கப் பார்த்தபோது எவ்வளவு முயற்சித்தும் அது அசையவே இல்லை. பூட்டு இல்லை, ஆனால் திறக்க முடியவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே குதித்து ஓடலாம் என்று பார்த்தால், சிறிது தூரம் ஓடியவுடன் அவர்கள் மீண்டும் அரண்மனையின் மைய மண்டபத்திலேயே வந்து நின்றார்கள். இது ஒரு முடிவற்ற சுழற்சி போல் இருந்தது. இது வெறும் இடம் அல்ல, அவர்கள் ஒரு மாய வலையில் சிக்கியிருக்கிறார்கள். அனைவரும் திகைத்து பயத்தில் நிலைகுலைந்திருக்க, அப்போது அரண்மனையின் மின்சாரம் அணைந்து மொத்த இடமும் இருளில் மூழ்கியது. ராம் உடனடியாக தன் டார்ச் லைட்டை இயக்கினான். அந்த வெளிச்சத்தில் அவனுக்கு எதிரே மறுபடியும் சாரன் நின்றிருந்தான். ஆனால் இப்போது சாரன் சாதாரணமாக இல்லை. அவன் முகம் வெளிரி, கண்கள் குழிந்து, ஒரு பேயைப் போன்ற கொடூரமான தோற்றத்துடன் நின்றிருந்தான். திடீரென ராம் ஒரு பயங்கரமான சத்தம் எழுப்பினான். அவன் கத்த ஆரம்பித்த அந்தச் சத்தம் திடீரென பாதியில் அறுபட்டது. நெக்ஸ்ட் பார்ட் காத்திருக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.